நம்மளை போல் சாதாரணமானவங்களுக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறதே நடக்காத காரியம். ஏன் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவோங்கிற ஒரு எண்ணம் வர்றதே நமக்கு சந்தேகம் தான். ஆனால் அப்படி ஒரு எண்ணமும் வந்து நம்ம நேரத்துக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஒரு ஆஃபர்லேயும் கிடச்சி நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்கிறது நம்மளாலே நம்ப முடியாமல் கிள்ளி பார்த்துக்கிட்டே போவோம்ல. அப்படி ஒரு டைமில் அந்த ஃப்ளைட்டை யாராவது ஹைஜாக் பண்ணிட்டா அந்த மாதிரி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையிலே நடந்துச்சு. ஆறு வருஷம் முன்னாடி வரைக்கும் ஃபேர் அண்ட் லவ்லி போடாமலே அவ்வளோ சிவப்பாக இருப்பாங்க. இப்போ மட்டும் எப்படி இவ்வளோ கருப்பாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? என் வேலை அப்படி. என் பேர் சரவணன். நான் ஒரு மெடிக்கல் ரப். என்னது பார்சல்னு வரலையா? இந்த மாதிரி வெயிலில் அலையிற வேலைக்கு டெய்லி இளநீ குடிக்காமல் நொங்கு சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு கெட்டு போயிருங்க. கலரை தான் காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் இந்த உடம்பையாவது காப்பாற்றிக்கணும்ல. அதனால் அங்கங்கே எங்களுக்கு இருக்கிற ஒரு க்ரீன் சிக்னல் தான் இந்த இளநீ கடையும் நொங்கு கடையும். இளநியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக டாக்டரை பார்க்க போகிறதுன்னு நினைக்கிறீங்க? அதான் இல்லை. ஒவ்வொருத்தோட நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காம்படிட்டர் வந்து உள்ளே பூரதாங்க செய்வான். நான் எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணுறது? டெய்லி மேனேஜர்கிட்ட மிதி வாங்கிட்டே இருக்கேன். என்னது பார்சல்னு வரலையா? அப்போ நான் எப்படிங்க கிளைண்ட் மூஞ்சில் போய் முழிக்கிறது? ஒவ்வொரு நான் வேலை விஷயமா வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கேன்ல. அப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு சோரோரமாக போய் நின்றுக்கிட்டு இருந்தேன். அங்கே அந்த சோரில் பூரா பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி படம் ஃபுல்லாக 4-5 இடத்துல வரைஞ்சி வச்சுருக்காங்க. அங்கே மட்டும் இல்லை, பக்கத்தில் ஒரு மரத்துலேயும் அதே மாதிரி ஒரு படம் இருந்தது. அந்த படத்தில் ஏதோ ஒன்று சொல்ல வர மாதிரியே இருக்குடா. இங்கே பார், இதான் அந்த படம். ஏதோ குழந்தைங்க கிறுக்கின மாதிரி இருக்கு. ஒன்றும் புரியலையா? ஏதோ ஒன்று சொல்ல வர மாதிரியே இருக்குடா. உனக்கு வேற வேலை இல்லை. ஹலோ. ஆமாம் சொல்லுங்கள். இப்போ தான் வந்தேன். ஆமாம் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்லாம் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆமாம் குளிக்கணும், இன்னும் தண்ணி வரல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம் இன்னும் வரல. காஃபியும் ஆர்டர் பண்ணி ஒன்றும் வரல, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம் வந்துருச்சுன்னா கிளம்ப வேண்டியதாம்மா. எவ்வளோ நாளா? 2 நாள் இருக்கும். ஆமாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறேன். ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்கு, அரேஞ்ச் பண்ணிடுறேன். அப்படி இந்த வீக்கில் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். சரிம்மா. ஓகே சரிம்மா, நான் கிளம்புறேன் அப்படியே. ஓகே சரிம்மா, வச்சுறேன்.
மீண்டும் உங்கள் ஜெனி என்கிற ஜெனிஃபர். போன வாரம் எழுதின பிளாக்ல ரொம்ப சுவாரஸ்யமாக அட்லாண்டிக்கில் இருக்கிற பெர்முடா முக்கோணத்தை பற்றியும் அங்கே மறைஞ்சு போன கப்பல் விமானத்தை பற்றியும் அதோட அந்த பெர்முடா சுழல் எங்கே போய் முடிவடையுதுங்கிறத பற்றியும் ரொம்ப ஆழமாக பார்த்தோம். அதை தொடர்ந்து அடுத்த வாரம் எழுத போகிற பிளாக்ல பெர்முடாவை பற்றி மேலும் பார்க்கலாம். ஆனால் இந்த பெர்முடா முக்கோணத்தை பற்றி இல்லை, அது வேற ஒரு பெர்முடா முக்கோணத்தை பற்றின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக முடிச்சிருந்தேன். நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த பெர்முடா முக்கோணத்தை பற்றின சுவாரஸ்யமான தகவலோட இந்த வார பிளாக் போஸ்ட் ரெடி. 2005 ஏப்ரல் தொடங்கி நவம்பர் வரைக்கும் வந்த எல்லா நியூஸ் பேப்பரையும் வாங்கி புரட்டி பார்த்தா தொடர் கொலைகளும் அது தொடர்ந்து நவம்பர் மாதத்தில் வந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ போட்டு அதில் கொலைகாரன் பிடிபட்டாங்கிற செய்தியோட சம்பவங்கள் எல்லாம் முடிவடையுது. இனி நான் படித்த செய்தியை அப்படியே உங்ககிட்ட ஒப்பிக்காமல் இந்த ஜெனிஃபரோட வார்த்தைகளும் கலந்து ஒரு சுவாரஸ்யமான கதையாக சொல்ல போகிறேன். அடுத்தடுத்து உள்ள செங்கச்சோலைகள் மத்தியில ஒரு செங்கச்சோலை. அங்க எல்லாரும் போன பின்னாடி அந்த வழியா கொலைகாரன் ஏற்கனவே தான் கடத்தி ஒளிச்சு வச்சிருக்கிற ஆள் இருக்கிற இடத்துக்கு போறான். அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கிற ஆடுகளை விரட்டி விட்டுட்டு தான் வந்த வேலையை தொடங்குறான். தொடர் கொலைகள் அந்த செங்கச்சோலையில நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து நடக்குது. அங்கிருந்து தப்பிக்க நினைச்சவங்களையும் விரட்டி பிடிச்சு கொண்டுருவான். அவனோட அட்டகாசங்கள் செங்கல்சூளையையும் தாண்டி தொடங்க ஆரம்பிக்குது. அவன் சிட்டிக்குள்ளேயே தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சப்போதான் தினம் ஒரு தகவலா நியூஸ் பேப்பர்ல பெர்முடா சிம்பிளோட வர தொடங்கினான். கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் கோணல் மானலா வரையப்பட்ட பெர்முடா வடிவிலான சிம்பிளை பாக்குறாங்க போலீஸ் குழுக்கள். ஆனா கொலைகள் நடந்த இடத்துல பெர்முடா சிம்பிளை பார்க்க முடிஞ்சதை தவிர கொலை செய்யப்பட்ட டெட் பாடிகள் இதுவரைக்கும் சிக்கல. மோப்ப நாய்கள் மூலம் துப்பு தொலைக்கியதுல அது காட்டின இடம் செங்கல்சோலை. அங்க டெட் பாடி எதுவும் கண்டுபிடிக்கல. ஆனா சைக்கோ கலக்காரன் அவங்க கிட்ட சொல்றது பெர்முடா குறியீட்டு தான். அப்படின்னா கொலை செய்யப்பட்ட டெட் பாடிகள் எங்க? எனக்கும் அதே கேள்விதான். ஆனா அதுக்குள்ள நவம்பர் மாசம் செய்தித்தாள்ல கொலைகாரன் பிடிபட்டான்னு செய்தி வந்துருது. அதுவும் எங்கேயோ சிசிடிவி கேமரால பதிவான கொலைகாரனோட கொஞ்சமும் தெளிவில்லாத ஒரு ஃபுட்டேஜ்ல இருந்து எடுக்கப்பட்ட பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை போட்டு செய்தியா வெளிவந்து அந்த எபிசோட் முடிவடையுது. குறியீடு தான் அந்த சைக்கோ கொலைகாரனோட கெத்து. அதாவது நான் தான் என்ன பண்ணுவ, முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மனோபாவம் தான் சைக்கோ கொலைகாரங்களோட குறியீட்டிற்கான விளக்கம். அது இருக்கட்டும், அந்த டெட் பாடிகள் எங்கன்னு நீங்க கேட்கறது என் காதுல விழுது. ஒரு சைக்கோ கொலைகாரனால கொலை செய்யப்பட்டு காணாம போன பிணங்கள் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கூகுள் கிட்ட கேட்டதுக்கு ஹானிபாலிசம்னு சொல்லுது. அப்படின்னா என்னன்னு மேலே கிளறி பார்த்ததுல ஒரு உயிரினம் அதே உயிரினத்தை சேர்ந்த இன்னொரு உயிரினத்தை உண்பது, அதாவது மீனையே உண்பது, புலியையே உண்பது அப்படிங்கிற மாதிரி மனுஷனையே சாப்பிட்றதுக்கு பேர் தான் ஹானிபாலிசமா. இது ஒரு வகையான மென்டல் டிசீஸ் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு மீறி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் சைவமாக மாதிரி ரொம்ப நாளாச்சு. பத்து வருஷம் அப்புறம் எப்போ எதுக்கு என்னை தேடி வந்திருக்கேன்? என்கிட்ட இருந்து எதுவுமே உனக்கு நடக்காது.
நீ பண்ணுற வேலைக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. என்கிட்டேருந்து உனக்கு எந்த வெப்பன்ஸுமே கிடைக்காது. கன் இல்லை, கத்தி இல்லை, குண்டூசி கூட. பழசெல்லாம் இதுக்கு இப்போ ஒரு கன்னை கூட நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். என்னைய போலீஸ் தேடி தேடி வந்தாங்க. நான் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கே ரொம்ப நாளாச்சு. ஆனால் நீ கேமரானா அவ்வளோ பயமா? பொட்ட மாதிரி எங்கே இருந்தேனே தெரியல இவ்வளோ நாள். பொட்டையடா நான் பொட்டையா சாவிடா பொட்டை. அந்த மாதிரி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையிலே நடந்துச்சு. மா மா சார்ஜில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுமா. மா மா அம்மா ஒரே ரத்தம். மா அம்மா அம்மா அப்பா ஐயோ அப்பா ஐயோ அம்மா. டேய் நில்றா பொட்டை நில்றா. டேய் நில்றா அங்கே. சாப்பிடா இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கு டேக் திஸ் as a prize. இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கு டேக் திஸ் as a prize.
மதுரையை அடுத்த அவனியாபுரத்தில் நடு சாலையில் ஒரு நபர் பிணமாக கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்நபர் சில வருடங்களுக்கு முன்பு மாயமாகி போன சைக்கோ கொலைகாரன் என போலீஸ் சந்தேகிக்கிறது. இத்துடன் இந்த நபரை கொன்றது யார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகிறது. இப்படி தாங்க ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுற மாதிரியான அந்த சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சது. அதில் நான் பறி கொடுத்தது என் அம்மாவை. ரொம்ப பெரிய இழப்புங்க, எதாலையும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. அந்த பாதிப்புலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கேன். திரும்ப என்னோடய வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன்.